ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் கொத்தமல்லி தக்காளி கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா சுட சுட சாதத்தோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா காரசாரமாக ரொம்பவே சுவையாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான ஒரு காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, நமக்கு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகம் எல்லாம் செவக்கணும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுடுங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போது மசாலா பொடி ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருவோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 கட்டி பூண்டை தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இந்த ரெசிபிக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். பூண்டோட கலர் எதுவும் மாற வேண்டாம், அதோட பச்சை வாசனை போயிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாகவே இருக்க மாதிரி வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது 3/4 கப் அளவுக்கு இருக்குது. கூடவே 10 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் இதை வதக்கிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. மிளகாவும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 5 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 4 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. நம்ம எடுக்கக்கூடிய தக்காளியோட அளவும் வெங்காயத்தோட அளவும் பார்க்குறதுக்கு ஒரே அளவில் தெரியணும். அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது மெஷரிங் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு இருக்குது. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மல்லி இலை கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும்போது அந்த மல்லி இலையோட பசுமை நிறம் மாறாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை இந்த மாதிரி கலந்து விடுங்க. இலை கொஞ்சம் சுருண்டு வரணும். பாருங்கள், நம்ம சேர்த்த மல்லி இலை ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு. அதோட நிறம் மட்டும் மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அந்த தக்காளி நமக்கு சாஃப்டாக ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் இதை கலந்து கொடுத்தா போதும். 1லேருந்து 2 நிமிஷம் ஆகும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த தக்காளி எல்லாம் சாஃப்டாகி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இடையில திறந்து கலந்து விடுங்க, அப்போ தான் தக்காளி நல்லா வெந்து வரும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக நல்லா குழைவாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி என்ன தான் சேர்த்தாலும் புளி சேர்க்கும்போது தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக புளி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் திரும்பவும் 1 கையளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க.
நம்ம மசாலா பொடி சேர்த்துட்டு கலக்க கலக்க நல்ல கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும். இதை நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம மசிச்சு எடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி மத்து வச்சு மசிச்சுக்கிறேன். மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தோட இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டேன். நம்ம சேர்த்த மல்லி இலை பாருங்கள் அங்கங்கே அப்படியே இருக்குது. இப்போ இதில் கடைசியாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கடைசியாக எண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா எண்ணெய் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அருமையான முறையில் நமக்கு கொத்தமல்லி தக்காளி கடையல் ரெடியாகி வந்திருக்குன்னு பார்க்கும்போதே நமக்கு பசி வருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.